59வது வயது பிறக்குது. அதனால இன்னைக்கு வந்து அவங்களோட பர்த்டேவை பல தடைகளையும் தாண்டி இன்னைக்கு கொண்டாடியாச்சு. அருமையாக நான் நினச்சபடி கேக் வெட்டி எல்லாம் சூப்பராக கொண்டாடியாச்சு. இப்போ அவங்களுக்கே தெரியாம நான் ஒரு 2 கிஃப்ட் ஒவ்வொரு வருஷமும் வாங்கி தரது சேவிங்ஸில் அந்த 2 கிஃப்ட் வாங்க போகிறேன். நீங்கள் அந்த கிஃப்ட் வாங்க ரெடி? சரி கண்ணை மூடு, கண்ணை மூடுக்கா டேடா, கண்ணை மூடு. அந்த மம்மி கண்ணை நீயே மூடு. அதெல்லாம் வேண்டாம் மூடுடா மூடு. அம்மா கண்ணை மூடிதான் இருக்காங்க. ஏட் பண்ணாத, எடுத்துக்காட்டு என்னது உனக்கெல்லாம் சொல்லுங்க. சரி நடக்கலாமா? ஓப்பன். கேமரா கிட்ட கொண்டு காட்டு. Thank you. This is என்னது இது? எனக்கு வந்து இந்த வருஷம் மாட்டல் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு தங்க மாட்டல். தங்க மாட்டல் எவ்வளவு? இருடி கேமரால காட்டு. நானே காட்டுறேன். அது உனக்கு தெரியாது, நான் காட்டிடுவேன். 5 கிராம். இது வந்து தங்க மாட்டல் 5 கிராமில் எடுத்துருக்கா. தெரியுதான்னு பாரு. ஓகே ஓகே பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தா அது வந்து இப்போ வந்து கார்ல போட்டுறதுனால போட முடியாது. நாளையில இருந்து போட்டுக்கணும். சரியா? இது ஒரு சர்ப்ரைஸ். கண்ண முடிக்கோ. அப்புறம் கை நீட்டு. கை தட்டா. Thank you. வங்கி மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப நாளாக அது கேட்டுட்டு இருந்தேன். அதை வந்து இந்த வருஷம் என் மகன் வந்து அவளோட இதெல்லாம் வந்து அவளோட சேவிங்ஸில் தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. தேங்க்யூ. சரி வேற என்ன? வேற நான் வந்து ஆன்லைன்ல சாரி ஆர்டர் போட்டு அது கேன்சல் ஆயிடுச்சு. வேற வந்து நான் வச்சிருக்கேன். இந்த ஜூஸ் அப்புறம் போட்டுக்கோ. அதாவது நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, கொண்டாடுறது கிடையாது எங்கள் அப்பா அம்மா வீட்டில் எல்லாம். ஆனால் வந்து நாங்கள் கோயிலுக்கு போவோம், அவ்வளோதான். ஏதோ அப்பா ட்ரெஸ் எடுத்து தருவார், அவ்வளோதான். இப்போ கூட எங்களுக்கு கல்யாணம் வந்து கூட அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஏதோ இருக்கிறோம் வைக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இவள் வளர்ந்த பிறகு இப்போ வருஷம் வருஷம் அவள் செய்தே ஆகணும். அவள் கொண்டாடுறான், இப்போ கொண்டாடுறா. எனக்கு வந்து இது கூட இப்போ கூட அவருக்கு என் கணவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் ஒரு கிட்னி பேஷண்ட்டு. நான் டயாலிசிஸ் பண்ணியிருந்துருக்கேன் அவருக்கு. இந்த நேற்று கூட நைட்டு கூட திடீர்னு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஐபிபி ஆகி லோ சுகர் ஆகி முடியாமல் போயிடுச்சு. அதனால் எனக்கு இன்னைக்கு இதை செய்யறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யணும்னுக்காக என் கணவரும் என் மகளும் செய்ய வச்சாங்க. நான் எப்பவும் நல்லா உனக்கு ப்ரெசன்டேஷன் எல்லாமே நம்ம ப்ரெசன்டேஷன் தான் இருந்தாலும் சொல்லுவோம். வேற என்ன? கண்ணாடி விலை. சரி போதும் போதும். அவ்வளோதான் இந்த வருஷம் ப்ரெசன்டேஷன். என் கையில் காசு கம்மியாக இருந்தாலும் சரி வேற என்ன? அவ்வளோதான் ஒரு ப்ரெசன்டேஷன் தான். அதுதான் நான் தரேன். சரி கட் பண்ணிடலாம். பாய். உனக்கு சொல்றாங்க வா. போடு. ஓகே. Thank you. Bye friends. சரி.